ஆண்டவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதன்படி நடந்தாவே போதும். அவருடைய விலை முத்துக்களை, நம்ம தான் ப்ரெஷியஸ். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அவள் புருஷன். நம்ம புருஷனுடைய இருதயம் நம்மளை நம்பும், அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. இப்போ நம்ம நை நை பண்ணாமல், ஹஸ்பண்ட்ஸை போட்டு பிடுங்காமல், நம்ம ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நடத்தும் போது ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் அப்போ இங்கே முன்னாடி வசனம் குலசாலியான ஸ்திரீ சொல்லுது, அடுத்த வசனத்தில் அவன் சம்பத்து குறையாதுன்னு சொல்ல. அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மைண்டை ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். அப்படி வைத்து கொள்ளும்போது அது எப்படி பிரதிபலிக்குது நம்மளுடைய வாழ்க்கையில்? அவன் சம்பத்து, புருஷனுடைய சம்பத்து குறையாதான், கண்டிப்பாக கீழே போகாது, மேலே போயிட்டே தான். சம்பத்து குறையாதுன்னா மேலே போயிட்டே தான் இருக்கும். அப்போ இங்கே ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக குடும்பத்தில் பெண்களாகிய நம்மளை